Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஆர்கனைசர் வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு 10 ஐடியாஸ் வந்து நான் இதில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் நம்ம வச்சிருக்கிற இந்த மாதிரி பொருட்களில் இப்படி கூட ஆர்கனைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். கண்டிப்பாக வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடுகளில் கண்டிப்பாக இந்த மாதிரி கேன்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கேன் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த கைப்பிடி இருக்குது பார்த்தீங்களா? கேனை வந்து நல்லா நிமித்தி வச்சுட்டு அந்த கைப்பிடியிலேருந்து நேராக வந்து கீழே கரெக்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுற பொருட்கள் எல்லாம் நம்ம ஆன்லைனில் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதோட ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தி தான் இருக்கும். ஸோ ₹1 கூட நம்ம செலவு பண்ணாமல் வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி பொருட்களை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கரெக்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது பார்க்குறதுக்கு ஒரு பாஸ்கெட் மாதிரி கிடைக்கும். அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு உங்களால் வந்து அரேஞ்ச் பண்ண முடியுமோ, ஆர்கனைஸ் பண்ண முடியுமோ, அதாவது அந்த பாஸ்கெட்டுக்கு வந்து டிசைன் எதுனா கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம், கலர் ஏதாவது அடிக்கிறதா இருந்தாலும் அடிச்சுக்கலாம். நான் இன்றைக்கி அதெல்லாம் எதுவும் பண்ணலை. இதை வந்து நான் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இதோட 2 பார்ட்டுமே வந்து நம்ம சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் வந்து நம்ம வந்து கீழே பேப்பர், டிஷ்யூ பேப்பர் அந்த மாதிரி ஏதாச்சும் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பர் தான் போட்டிருக்கேன். இதை வந்து நம்ம கிச்சனில், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜிலலாம் எந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பாஸ்கெட்டில் வந்து நம்ம ஆயில் கேன் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அவசரத்துக்கு நம்ம சமைக்கும் போது எதெல்லாம் பக்கத்தில் வச்சு எடுக்கணும் அப்படின்னு நினைப்போமோ அந்த மாதிரி பொருட்களை வந்து அழகாக இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஆயில் கேன் அரேஞ்ச் பண்ணி வைக்கிற பாஸ்கெட் வந்து நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோட ரேட் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். உங்களுக்கு இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு கலர் கொடுத்துக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வைக்கலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அந்த கைப்பிடி இருக்கிறதுனால நமக்கு இன்னுமே வந்து நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி கூட சின்ன சின்ன பாக்ஸஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இது கிச்சனில் இல்லாமல் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம வாங்கிட்டு வர்ற தக்காளி வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா வெங்காயம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி கேரட்டு, என்னென்ன காய்கறி வந்து இதில் வைக்க முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு அந்த மூடியை கூட நீங்கள் இதுக்கு மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் உங்களுக்கு காய். நான் இன்றைக்கி ஒரு சின்ன ஐடியா தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி வச்சு நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதோட மேலே ஒரு பார்ட் நம்ம கட் பண்ணி எடுத்தோம்ல, அதில் வந்து என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நான் முட்டை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம அடுப்பு பக்கத்துலேயே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மூடி இருக்கிறதுனால நமக்கு பிடிச்சி இழுக்கிறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸஸ் வந்து வச்சுக்கலாம். இடம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா சேவ் ஆகும். பாருங்கள், இந்த ஐடியாவும் கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற சென்ட்டு, இந்த மாதிரி க்ரீம், நெயில் பாலிஷ் ஐட்டம்லாம் கூட நம்ம இதில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கும். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து ஒரு பிளேட்டு உடஞ்சி போச்சு. ஸோ அந்த பிளேட்டில் நடுவில் இருந்த பாட்டை அப்படியே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாஸ்க்கு கண்டிப்பாக வீட்டில் இருக்கும். அதோட அந்த மேலே இருக்குது பார்த்திங்களா, அதை மட்டும் நம்ம கட் பண்ணி அதை தனியாக எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து நார்மலாக நூல் கூட எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட எது வசதியாக இருக்கோ நீங்கள் அது மாதிரி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி நூல், அதுக்கப்புறம் இந்த மாஸ்கில் இருக்கிற அந்த எலாஸ்டிக் வரைக்கும் எடுத்திருக்கேன். பாருங்கள், நூலும் எடுத்திருக்கேன். சின்ன சின்னதாக இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வச்சு சூப்பரான ஒரு ஆர்கனைசர் நம்ம பண்ண போகிறோம். கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீட்டில் வந்து சின்ன பிள்ளைங்கள்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் மழை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லவே வேணாம், அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசர். இந்த மாதிரி நம்ம கிளிப்பும் இருக்கு இல்லையா, துணி மாட்டுற கிளிப்பில் பின்பக்கம் இருக்கிற ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள், அதில் வந்து இந்த மாதிரி நம்ம எடுத்த அந்த எலாஸ்டிக்கை உள்ளே விட்டு கட்டிக்கோங்க. கட்டிட்டு இந்த மாதிரி அந்த பிளேட்டோட சர்க்கிள் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி கட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ நம்ம கட்டி முடிச்சிட்டோம். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ இது வந்து நான் வீட்டில் இருக்கிற ஒரு கேபிள் தான் எடுத்திருக்கேன்.
இது வந்து ரொம்ப பழசாயிடுச்சு, ஸோ யூஸ் பண்ணுறது கிடையாது, அதனால் நான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் சாதாரணமான ஒரு நூல் கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கட்டி விட்டுக்கலாம். அதோட 4 பக்கத்துலையும் வந்து கட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த ஹாஸ்டல்லலாம் இருக்கிறவங்களுக்குலாம் நிஜமாகவே சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எதுக்காக இது வந்து ரெடி பண்ணுறோம் அப்படின்னு நிறைய பேர் கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி இந்த பக்கத்துலேயும் கட்டிக்கலாம். பாருங்கள், நான் 4 பக்கமும் கட்டிட்டேன். இப்போ நடுவுலையும் இந்த மாதிரி ஒரு ஒயர் வச்சு நான் வந்து கட்டிக்கிறேன். அவ்வளோதான். சூப்பராக நம்மளோட ஆர்கனைசர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வீடுகளில் இருக்கிற இந்த குட்டி குட்டி மாஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சாக்ஸு, க்ளவுஸு, கர்ச்சிப்பு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஈஸியாக வந்து காய வச்சிடலாம். அதுவும் மழை நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக காயாது. அதனால நம்ம இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து கூட அழகாக வந்து காய வச்சிடலாம். இந்த ஐடியா வந்து நீங்கள் ஃபேனோட மேலே மூடி வருது பார்த்திங்களா, அது வச்சு கூட ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் நிறைய கிளாத் வந்து காய வச்சுக்க முடியும். குழந்தைங்க இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக இதெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். இன்னர்ஸ் எல்லாம் வந்து காய வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஆர்கனைசர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வீடுகளில் இருக்கிற இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒரு கத்தி வச்சு சூடு பண்ணிவிட்டு அந்த பாட்டிலை வந்து 2 பார்ட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அழகாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ண அந்த 2 பார்ட்டையும் வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். நான் இன்றைக்கி அந்த க்ளூ கன் வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒட்டி எடுத்திருக்கேன். நான் வந்து ஃபிஷ் டேங்குக்கு வாங்கினேன். இந்த மாதிரி கல் வந்து நிறைய இருக்குது என்கிட்ட. ஸோ அது வந்து நான் நிறைய இந்த மாதிரி டெக்கரேஷன் ஐட்டத்துக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் அதிலிருந்து கொஞ்சம் கல் வந்து இந்த மாதிரி அந்த சைடு இருக்கிற பாட்டிலில் வந்து போட்டுட்டு ஃபுல்லாக வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம செடி வைக்க போகிறோம். சூப்பரான மணி பிளான்ட் வந்து நம்ம இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ லுக்காக இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவ்வளோதான். இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து பாத்திரம்லாம் கழுவிட்டு அந்த ஸ்க்ரப்பர் வைப்போம் இல்லையா, அதை வந்து ஈரமாக இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா தண்ணி ஃபுல்லாக வந்து கீழே வந்துடும். அந்த மூடியை வந்து நம்ம கழட்டிடணும். மூடியை கழட்டிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாகவே அந்த தண்ணி கீழே வந்து வடிய ஆரம்பிச்சிடும். அடுத்த தடவை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா காஞ்சு போய் இருக்கும். ஸோ பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்குது. அதே சமயத்தில் சூப்பரான ஒரு ஆர்கனைசர். இது வந்து நம்ம ஆன்லைனில் வாங்கணும் அப்படின்னா விலை ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இப்போ இதை வச்சு அடுத்த ஐடியா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அதோட மூடியை வந்து நான் போட்டுடுறேன். பாருங்கள், அந்த மூடியை வந்து இந்த மாதிரி போட்டுருங்க. போட்டுட்டு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற க்ரீம்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அது வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து மிஸ் ஆகாது, அவசரத்துக்கு ஈஸியாக கிடைக்கும். அதே மாதிரி பேனா, பென்சில்லாம் கூட போட்டு வைக்கலாம். இந்த ஐடியாஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி அடுத்த சூப்பரான ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம போட்ட சூப்பரான டிப்ஸ் வீடியோ எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.